எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் என்றால் அது தமிழர்கள் தான், இந்திய மொழி என்றால் அது தமிழ் மொழிதான் என சிங்கப்பூர் அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. சிங்கப்பூரில் தமிழும் ஒரு ஆட்சி மொழியாக இருப்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். சிங்கப்பூரில் தமிழும் ஒரு ஆட்சி மொழியாக இருப்பது அனைவரும் அறிந்ததே. இது அங்கு வாழும் வட இந்தியர்களுக்கு பயத்தெரிச்சலையும் நமைச்சலையும் கொடுக்க சிங்கப்பூர் வாழ் வட இந்தியர்கள் அமைப்பு மூலம் சிங்கப்பூர் அரசிற்கு இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி இந்தி மொழி என்றும், இந்திய அலுவல் மொழியும் இந்திதான் என்றும், இங்கு ஹிந்தி பேசும் மக்களும் நிறைய பேர் வாழ்கிறார்கள் என்றும், அதனால் இங்கு ஆட்சி மொழியாக உள்ள தமிழை நீக்கிவிட்டு இந்தியா சார்பில் இந்தியை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு அமைச்சரகம் கொடுத்த மூக்கடைப்பு பதிலில், நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடிய போது எங்களுடன் இணைந்து எங்களுக்கு தோள் கொடுத்து எங்களைப் போலவே ஆங்கிலேயர்களிடம் அடி வாங்கி உயிர் தியாகங்கள் செய்தவர்கள் இங்கு வாழ்ந்த தமிழர்கள். அந்த சகோதர உணவிற்காகத்தான் இங்கு தமிழையும் ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறோம் என்று பதிலளித்துள்ளது சிங்கப்பூர் அரசு.